தஞ்சை மாவட்டம் செம்பாலூர் கிராமத்தில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்ட பள்ளி கட்டிடம் கட்டப்படாமல் இருந்த நிலையில் அப்பள்ளியின் முன்னாள் மாணவர் சதீஷ்குமார் மற்றும் கிராம மக்களின் முயற்சியில் அரசு சார்பில் நிதி ஒதுக்கி புதிய பள்ளி கட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பள்ளியின் முன்னாள் மாணவர் சதீஷ்குமாருடன் நமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செம்பாலூர் பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளியில் இருக்கு. அதாவது இந்த பள்ளி கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளி இடிக்கப்பட்டு, அதாவது பழைய கட்டடம் இடிக்கப்பட்டு இங்கே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அருகில் உள்ள ஒரு தனியார் ஒரு கோயில் இடத்துல பள்ளிகள் நடத்தப்பட்ட வந்த நிலையில தற்போது இந்த பள்ளி கட்டப்படாமல் பல ஆண்டுகள் இருந்த நிலையில் இந்த பகுதியைச் சேர்ந்த முன்னாள் மாணவன் இந்த பள்ளிக்கு இந்த பட்டடத்தை கொண்டு வரணும்னு பல்வேறு, அதாவது தமிழக முதல்வர் மற்றும் பள்ளி கல்வித்துறை போன்ற சந்திச்சு வந்திருக்காங்க. வணக்கம் சார், உங்க பேர் என்ன? நீங்க இந்த பள்ளியில எப்போ படிச்சீங்க? இந்த பள்ளியை திருப்பி இந்த பள்ளி கட்டடம் கொண்டு வரணும் என்னென்ன மாதிரி முயற்சி எடுத்துருக்கீங்க? என் பேர் சதீஷ்குமார். நான் பட்டுக்கோட்டை தாலுகா செம்பாலூர் கிராமம். இது முன்னாள் மாணவர்கள் அடிப்படையில் இந்த பள்ளிக்கூடத்தை நான் மறுசீரமைப்பு படிக்கணும் அப்படின்னு மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஊர் பொதுமக்கள் சார்பாக ஒரு மனுவை கொடுத்தோம். முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் ஒரு மனு கொடுத்தோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது அறநிலையத்துறையில் இருந்துச்சு. அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சில ஆண்டுகள் எடுத்துச்சு. அதெல்லாம் மீறி பல தடங்கல்களை மீறி இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் கல்விக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலை ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஸ்கூலை சிறப்பாக கட்டி கொடுத்துருக்காங்க. முதல்வர் அவர்களுக்கும் கல்வி அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் எம்எல்ஏ அவர்களுக்கும் எங்களோட ஊர் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றும் இல்லை, அதாவது இந்த பள்ளியில் மாணவர் சேர்க்கை அதாவது கம்மியாக இருக்குது, அதாவது குறைவாக இருக்குது. அதனால இந்த பள்ளியை மூடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த பள்ளியை நம்ம படித்த பள்ளி இந்த பள்ளியை மீண்டும் உருவாக்கணுங்கிறக்க என்னென்ன மாதிரி முயற்சி எடுத்திருக்கீங்க? திருப்பி இந்த பள்ளியை வளர்ச்சிக்கு என்னென்ன மாதிரி செய்யப்படுது? பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் கிராமத்தில் ஒரு லைப்ரரி ஒன்று வச்சிருக்கேன். புத்தகங்களை வழங்குறது இதுக்கு ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது வெளியில் ரொம்ப தூரத்தில் போய் குழந்தைங்க படிக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். சின்ன சின்ன விஷயம்லாம் கொடுக்குறோம். இனிமே வர்றது பார்த்தீங்கன்னா இப்போ வெளியூரில் படிக்கிற ஸ்கூலுங்க பிள்ளைங்களுக்கு கவர்ச்சிகரமாக ஏதாவது கொடுத்து அவங்கள இங்கே அட்மிஷன் போடுறதுக்கு உண்டான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த ஸ்கூல் ஒரு முன்மாதிரி, அதாவது சிங்கப்பூரில் உள்ள ஸ்கூல் முன்மாதிரி ஸ்மார்ட் வகுப்புகளோட கூடிய ஒரு நல்ல ஸ்கூலாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். முன்னாள் மாணவர்கள் என்ற அடிப்படையிலையும் எங்க கிராமத்தோட பள்ளிக்கூடம் மறுபடியும் கட்டணுங்கிற 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கூடத்தை இடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அது நீண்ட நெடிய போராட்டம் இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இது இந்து அறநிலையத்தில் இந்த ஸ்கூல் இருந்துச்சு. அதனால நாங்கள் மேலே மனு போட்டு அதுலேருந்து எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டு இருந்துச்சு. அது அந்த அடிப்படையில் கலெக்டரை போய் 2002 சந்திச்சோம். அப்போ பார்த்தீங்கன்னா இது முறையான எங்களுக்கு என்ஓசி கிடைச்சாதான் அந்த கட்டடத்தை நான் கட்டுவோம் அப்படின்னும். அப்புறம் முதல்வர் தஞ்சாவூர் விசிட் வரேன்னு சொல்லி இந்த அடிப்படையில் நான் போய் ஒரு மனுவை கொடுத்த உடனே அவங்க தீவிரமா முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுலயும் ஒரு தொய்வு இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு கல்வி அமைச்சரையும் பார்த்து மனு கொடுத்தோம். அதுக்கு பின்னால கலெக்டரை சந்திக்கும் போது அவங்க ஒரு சொன்னாங்க. அவங்க இந்த அறநிலையத்துல இருந்து கண்டிப்பா என்ஓசி வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எம்எல்ஏ அவர்களும் முயற்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நீண்ட நெடிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் அரசாணை பிறப்பிச்சு இந்த நிதியை ஒதுக்கப்பட்டுச்சு. இப்ப கடந்த 2026 தான் இந்த கட்டடத்தை கட்டி முடிச்சு இப்போ பள்ளிக்கூடம் திறந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீண்ட நெடிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த பள்ளிக்கூடம் திறக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஊர் மக்கள் சார்பாக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மேலும் கல்வி அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்க ஊர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதாவது இந்த பள்ளி இடிக்கப்பட்டு மீண்டும் இந்த பள்ளி வருமா வராதா என்ற ஏக்கத்தில் இருந்த அந்த மாணவிகள் மற்றும் கிராம மக்கள் மத்தியில் அதாவது இந்த பகுதியைச் சேர்ந்த சமூக இளைஞரோ பல்வேறு போராட்டங்களை நடத்தி அதாவது புது கட்டடம் கட்டப்பட்டு இன்று பள்ளி திறக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலீம்.